பிகின் டாக்கீஸ் பிரைம் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வழக்கம் போல ரொம்ப சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல எதிர்பாராத விதமா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாரி நம்மளெல்லாம் எதிர்பார்க்காத மாரி பிக் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு சீசனும் நடக்கிறதா இந்த சீசன் என்ன புதுசா பண்றாங்க அப்படின்ற மாரி எல்லாரோட சிந்தனைகள் இருக்கும். அது தெரிஞ்சு போச்சு. இது பிக் பாஸ் பண்ற ஒரு டாஸ்க், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி நாங்க ஒரு கேம் ஆடுவோம். நீங்கலாம் உள்ள 18 பேர் ஒரு கேம் ஆடுனா நாங்க ஒரு கேம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தனியா ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேம் எப்பவுமே மக்கள் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ண வரிசை தான். அந்த கேம் எப்பவுமே மக்கள் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு சீசனும் சரி, கடந்த 9 சீசன்லயும் இது நடக்கிறது அப்படின்ற மாரி தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்றது இத நிறுத்தவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. உங்களுக்கு டிஆர்பி வேணும், எங்களுக்கு கன்டென்ட் வேணும் அப்படின்ற பட்சத்துல ஆக மொத்தம் அவங்களுக்குள்ளேயே ஒரு கேம் ஆடி நம்மளெல்லாம் முட்டாளாக்குறது இது தெரிஞ்ச விஷயம் தான். இத பத்தி ஒண்ணும் நடக்க போறது இல்ல. எஸ் நான் எத பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, பிரவீனோட அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே பிக் பாஸ் பயங்கரமான பிளான்லாம் போட்டு விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்கிரிப்டோட குடுத்துட்டாப்ல போல. எடுத்தோனே திவாகர் வந்தாப்ல. திவாகர் சொல்லுங்க திவாகர். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? சார் அதாவது இந்த ஆஹா ஓஹோ ஹோட்டல்ல நாங்க ஆஹா ஓஹோன்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். என்ன ஆஹா ஓஹோன்னு பெர்ஃபார்ம்லாம் பண்ணேன். பட் இங்க இருக்கிறவங்க யாருமே என்ன மதிக்க மாட்றாங்க சார். எத சார் பண்றது அப்படின்ற மாரி திவாகர் ஒரு பக்கம் எடுத்து வைக்க, திவாகர் நீ முதல்ல நான் சொல்றதே கேட்க மாட்டீங்க. அடுத்தவங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கன்றத காது குடுத்து கேட்காத உங்களுக்கு ஒரு இதுவாயிருச்சு. என்னனாலும் பேசுவீங்க. நீங்க என்னனாலும் பண்ணணும். அத கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணும். நீங்க பேசிட்டே இருப்பீங்க. நீ பேசுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த கேம் ஆடிட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் மட்டும் பண்றது ஒரு கேம் கிடையாது திவாகர். நானும் வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அத நீங்க கேட்கறது மாரி இல்ல. ரீல்ஸ் மட்டும் பண்ணி நம்ம பிரபலம் ஆயிரலாம் அப்படின்ற பட்சத்துல இந்த ஷோக்குள்ள இருந்தீங்கன்னா தயவு செய்து இருக்காதீங்க. வீட்ட விட்டு வெளிய போங்க அப்படின்ற மாரி சேதன டைரக்ட்டாவும் சொல்லி பார்த்துட்டாப்ல, இன்டைரக்ட்டாவும் சொல்லி நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? அப்படின்ற மாரி தான் திவாகர் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தம் ஒவ்வொரு தப்பும் சொல்ல சொல்ல திவாகர் தலையில தொங்க போட்டாப்ல. ஏற்கனவே நேத்து போட்ட ரோஸ்ட்ல திவாகர் இன்னைக்கு வரைக்கும் வெளியில வராம இருந்துட்டு இருக்காப்ல. இன்னைக்கு என்ன வச்சு ரோஸ்ட் பண்றீங்களா சார்? ரொம்ப மன வருத்தமா இருக்கு சார். ப்ளீஸ் சார் என்ன ரோஸ்ட் பண்ணாதீங்க சார் அப்படின்ற மாரி சொல்ல திவாகர் தலைய குனிஞ்சுட்டு என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டுறீங்க சார். ஒவ்வொரு வாரமும் ஒருத்தர டார்கெட் பண்ணி பேசுறீங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தானே கமருதீன சொன்னீங்க. இந்த வாரமும் என்ன சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். போன வாரமும் என்ன டார்கெட் பண்ணீங்க. அப்ப இந்த வாரம் வேற ஒரு ஆள் தான் இருக்கும். இல்ல திவாகர் உங்கள தான் டார்கெட் பண்ற மாரி சேது நான் சொல்ல, இவர்ட்ட என்ன பேசுறது திவாகர் உட்காருங்க திவாகர் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாப்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவாகர ஹேண்டில் பண்ண விதம் சேது என்ன கரெக்ட்டா ரைட். திவாகர சேது என்ன ஹேண்டில் பண்ண விதம் கரெக்ட்டா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் 100க்கு 100 இல்ல 200% கரெக்ட்னு தான் சொல்லுவேன். அந்த ஆள் குடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது, ஐயோ! நீ பண்ற நெஞ்சுவலி பெர்ஃபார்மன்ஸ்ல எங்களுக்கு நெஞ்சுவலி வந்துருதா? எதுக்கு அந்த ஃபீல் குட் ஸ்டாச்சு உங்களுக்கு குடுக்கப்பட்டது அப்படின்றது எனக்கே தெரியாத்தனமா அந்த சபரி குடுத்துட்டாப்ல அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுச்சு. ஓகே விடுங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டும். ஓகே அடுத்தபடியா என்ன பிரச்சனை அப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜேக்கும் அமித்துக்கும் ஒரு சின்ன விஷயம் மாரி நடந்துருச்சு. அதாவது இந்த கிரெடிட்ஸ் பிரச்சனை யாருக்கு கிரெடிட்ஸ் குடுக்கணும், என்ன கிரெடிட்ஸ் குடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதான் ஆகா ஹோட்டல்ல கிரெடிட்ஸ் குடுக்குறதுன்ற பேர்ல எஃப்ஜே ஒரு தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதாவது பிக் பாஸ் சொல்லாத ஒரு டாஸ்க்கு இவரா ஒரு டாஸ்க்கா ஒண்ணு பண்ணிக்கிட்டு, பிரியங்கா கிட்ட நான் ஒரு பெரிய ஃபேன் மாரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு டாஸ்க் இவரா கிரியேட் பண்ண. சேதன தம்பி உனக்கு அந்த டாஸ்க்கே குடுக்கல. நீயே அத திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரி எஃப்ஜே கிட்ட சொல்ல. இல்லண்ணே இல்லண்ணே. என்ன சகோதரா நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா சகோதரா? அது உங்க டாஸ்க் கிடையாது. பிக் பாஸ் குடுத்த டாஸ்க் நீங்க ஒரு ஒரு ரூம் பாயா இருக்கீங்க. ரூம் பாய் என்ன வேலை பார்க்கணுமோ அதான் பண்றீங்க. நீங்க மத்தவங்களுக்கு வாங்குற கிரெடிட்ஸ நீங்க வாங்கி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாரி எஃப்ஜே நாங்கலாம் கதறிட்டு இருந்தோம். வாரம் வாரம் எஃப்ஜேவ கூப்பிட்டு ஏதாவது பேசுங்க சேதன. நீ எஃப்ஜேக்கு மட்டும் ஃபேவரிசம் பண்றீங்கன்ற மாரி நாங்க பல நாள் கத்திட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்காவது சத்தம் போட்டு திட்டுறீங்க அப்படின்னா, அதுல கூட சகோதரான்னு சொல்லி திட்டுறீங்களே. திவார திட்டுன ஒரு 50% கூட நீங்க எஃப்ஜேவ திட்டலையே அப்படின்னு ஒரு சின்ன மன வருத்தம் சேதன உங்ககிட்ட இருக்கு. என்ன காரணம் இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. எஃப்ஜேனா ஒரு அன்பு தம்பின்ற மாரி நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்க எஃப்ஜேவ. அவரும் அண்ணன் அண்ணன் மூச்சுக்கு மூச்சு உயிருக்கு உயிரா எஃப்ஜே எஃப்ஜேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. எதுக்கு சொல்றாப்லன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இன்னொரு பக்கம் வியனாக்கும் ஒரு பெரிய ரோஸ்ட் ஒண்ணு நடந்துச்சு. அதாவது கிரெடிட்ஸ் பிரச்சனை தான். என்ன ஆக மொத்தம் தண்ணி குடுக்குறதுல ஒரு கிரெடிட்ஸ் வாங்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இல்ல இல்ல யார் வேலை எந்த இல்ல சார் எந்த வேலைய யார் பார்க்கணும்ன்றத நாங்க தான் சொல்லணும் சார். மேனேஜர் முடிவு குடுத்துருக்கு. இல்ல சார் எந்த வேலைய யார் பார்க்கணும் மேனேஜர் அவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு குடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் பண்ணணும் சார். தேவையில்லாம சம்மந்தம் இல்லாதவங்கலாம் கிரெடிட்ஸ் வாங்கலான்றபோது எனக்கு மனசு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, மொத வாரத்திலே ரோஸ்ட் வாங்குறீங்களா? உங்கள நான் பெரிய எதிர்பார்ப்பு வச்சு நீங்க சத்தம் போட்டு வாய்ஸ் அவுட் பண்ணி பேசுவீங்கன்னு நெனச்சேன். போன சீசன்ல எப்படி தீபக் அண்ணன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரோ, அந்த சீசன்ல இந்த சீசனோட தீபக் அப்படின்ற மாரிலாம் நாங்கலாம் பயங்கரமா யோசிச்சிருந்த கேப்ல எல்லாரும் அமித்த கூப்பிட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அமித் ஒரு கார்னிவல்ன்ற மாரி ஒரு ஐடியா எஃப்ஜே குடுக்க, அத அமித் தான் குடுத்தாருன்ற ஒரு கிரெடிட்ஸ் வாங்கன்ற மாரி ஒரு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தபோது, தீபக் ஏதோ சொல்லிட்டாப்ல. ஃபன்னா பண்றேன்ற பேர்ல எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி சொல்ல, எங்க தீபக்கே கூப்பிட்டு கேட்டலாம்னு சொல்லிட்டு எங்க இருந்து தீபக் வந்தாரா? இல்ல ஸ்கிரிப்டடா நீங்க பிளான் பண்ணி பண்றீங்களா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் இல்லாத தீபக் ஏதோ பக்கத்து செட்ல ஷூட்டிங்ல இருந்த மாரி இல்ல பக்கத்து செட்ல இருந்தா கூட ஸ்டேஜ்க்கு வரதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அதுவரைக்கும் சேதன்ல நிக்க மாட்டாருன்னு தெரியும். என்ன பிளான்ல இதெல்லாம் தீபக் ஸ்டேஜ்ல ஏத்துனீங்கன்றது தெரியல. பிக் பாஸ் வர வர உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப லீக் ஆகுது. நீங்க பண்றது ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்டட்ன்னு ரொம்ப லீக் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்ல தோணுச்சு. அத அமித்த கூப்பிட்டு சொல்ல, அதாவது நான் வந்து அப்படி சொல்லல. இத இப்படி தான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி அமித் கிட்ட சொல்ல, அமித் பெரிய நோஸ் கட் வாங்கி உட்கார, தீபக்க கூப்பிட்டு, "தீபக் நீங்க ரொம்ப ஜிம் பாடியா மாறிட்டீங்க. பிக் பாஸ் விட்டு போனதுக்கப்புறம் பயங்கரமா சாப்பிட்டு பயங்கரமா ஹெல்த்த மெயின்டெயின் பண்றீங்க போல" அப்படின்னு மாரி தீபக் சொல்ல, அப்படின்ற மாரி சேதன் வந்து தீபக்க காம்ப்ளிமெண்ட் குடுக்க, தீபக் வந்து சொல்றாரு, "இந்த ஸ்டேஜ், இந்த மேடைலாம் பல பேருக்கு வாழ்க்கை குடுத்த மேடை. உங்களுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே சரியா பயன்படுத்த தெரியல. அத நானும் உள்ள வந்து சொல்லி பார்த்தா அத கேட்கிற மாரி இல்லன்ற மாரி நறுக்குன்னு 4 கொட்டு 18 பேருக்கு கொட்டிட்டு போயிட்டாப்புல. இததான்டா நாங்க 30 நாளுக்கு மேல சொல்லிட்டு இருக்கிறோம். இத யாருமே கேட்கிற மாரி இல்ல. சேதனே உன் மூச்சுக்கு மூச்சு இத பண்ணாதடா, பண்ணாதடா நாங்க அத மட்டும் தான் பண்ணுவோம்னு ஒரு மாரி சொல்ல, அது ஒரு பயங்கரமான விவாதமா போயிட்டு இருக்க மாரி தீபக் அண்ணன் ஸ்டேஜ்ல இருந்து இறக்கி விட்டாப்புல. நீ வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டு போயிட்டப்பா அப்படின்னு மாரி தான் சொல்ல தோணுச்சு. அண்ட் ஓகே. இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், பயங்கரமான எதிர்பார்ப்பு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த நேத்தே அந்த பிராங்க் மேட்டர் வந்து பயங்கரமா ரிவீல் பண்ணி விட்டாப்புல சேதன். அத கடைசி வரைக்கும் கொண்டு போலான்ற மாரி இவங்க 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரஜீன், பிரவீன், கம்ருதீன்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நேத்தே சேதன கூப்பிட்டு உடைச்சு போட, இன்னொரு பக்கம் வந்து இந்த சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் குடுத்த சீக்ரெட் டாஸ்க்க வந்து எப்படி ரிவீல் பண்ண போறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. உங்களுக்காக நான் பண்ற முதல் சீசன்ல நான் பண்ண சீசன்லயே உங்களுக்காக முதல் குறும்படம் ஒண்ணு போட போறோம். அந்த குறும்படம் என்ன நினைக்கிறீங்களோ எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டாங்க. இது அதாவது அரோரா வந்து திருட்டுத்தனமா சாப்பிட்டாங்க. வியானா ஒரு பக்கம் திருட்டுத்தனம். அதுவா சார்? இல்ல சார், இல்ல சார் அப்படின்னு மாரி ஒரு பக்கம் எல்லாரும் சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னு மாரி சேதன் ஒரு பக்கம் சொல்ல, சபரிக்கு மட்டும் எங்கிருந்து மூளை வந்துச்சுன்னு தெரியல. அவர் ஏதோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிக் பாஸ் குடுத்த ஸ்கிரிப்ட்ட கரெக்ட்டா பண்ற மாரி ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு குடுத்தாப்புல. எனக்கு என்னவோ சாண்ட்ரா மேல தான் டவுட்டா இருக்கு. சரி அந்த குறும்படத்த பாப்போம் அப்படின்ற மாரி குறும்படத்த போட, அதாவது பிக் பாஸ் வீட்ல 18 பேருக்கு ஏவி கூட இப்படி எடிட் பண்ணல. அதாவது பிக் பாஸ் ப்ரோமோ கூட அப்படி எடிட் பண்ணல. சாண்ட்ராக்கு வந்து அவ்வளோ மாஸான பிஜிஎம்லாம் போட்டு தனனனனனனா அப்படின்ற மாரி விக்ரம் வேதா பிஜிஎம்லாம் போட்டு எடிட் பண்ண, ஐயா நீங்க படத்துல வந்து ஒரு வில்லிய எப்படி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணணுமோ அந்த மாரி பயங்கரமா கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க பிக் பாஸ் சாண்ட்ராவ. சாண்ட்ரா குடுத்த ரியாக்ஷன்ஸ், ரெஸ்பான்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அல்டிமேட். தயவு செய்து நீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? பேசாம சினிமால ஒரு வில்லியா நடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்ல தோணுச்சு. அது வந்து பயங்கரமா ஒரு வீடியோ மாரி எடிட் பண்ணி 3 நிமிஷத்துக்கு பில்டப் பண்ணி பிக் பாஸ் ஒரு பக்கம் போட, சாண்ட்ராவுக்கு ஒரு பக்கம் பயம் வந்துருச்சு. ஐய்யயோ! இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோமா? நம்ம ஏதோ கம்மியா பண்ணோம்னு நெனச்சா, இவங்க வேற மாரி பண்ணி ஏத்தி விடுறாய்ங்களே. உள்ள இருக்கிற 16 பேர் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாரி சொல்ல, கேம் ஓவர்ன்னு சொல்லிட்டு காலுக்கு மேல கால போட்டு அந்த ஏவிய முடிச்சாங்க. ஐய்யயோ! இத பார்த்து எங்களுக்கு தான் கேம் ஓவரா அப்படின்ற மாரி சொல்ல தோணுச்சு. பட் ரொம்ப அழகா அந்த வீடியோ எடிட் பண்ண அந்த கிரெடிட் எடிட்டருக்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுப்போம். இத பார்த்துட்டு சேதனே, நீங்க பார்த்து ஒரு பயங்கரமான இத பார்த்து நீங்க பயங்கரமான ஒரு மொமெண்ட்ல இருந்துட்டு இருப்பீங்க. நான் போய் ஒரு நீங்க இதெல்லாம் பார்த்து ஒரு பயங்கரமான மொமெண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் போய் ஒரு கட்டன் சாயா போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி பத்தி வச்சுட்டு கட்டன் சாயா போட்டு வந்துடுற மாரி போயிட்டாப்புல பத்த வச்சுட்டு, இங்க இருக்கிற 16 பேருக்கும் பயங்கர ஷாக்கு. ஐயய்யோ! அக்கா நீ என்னக்கா இவ்ளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்ற மாரி பாரு ஒரு பக்கம் சொல்ல, நான் தேவையில்லாம வாய விட்டது தான் இங்க பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. திவாகர் முதல்லயே வேலைய விட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாரி விக்கல் விக்ரம் ஒரு கதற. அதாவது விக்கல் விக்ரம் என்ன சொன்னாப்புல, வீட்ல இருக்க என் பொண்டாட்டி, என் அம்மா, என் அப்பா எல்லாம் என்ன நெனைப்பாங்க? நீங்க இந்த மாரி வந்து பண்றீங்க. என் எமோஷனலோட விளையாடுறதா உங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படி சொல்ல, சாண்ட்ராவுக்கு ஒரு பக்கம் பயம் இன்னும் எகிறி போச்சு. ஐய்யய்யோ! நம்ம ரொம்ப சீரியஸா ஆடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்ல, திருப்பி வந்து திவாகர் வந்து சமாதானப்படுத்துறாப்புல. அந்த கேப்ல வந்து விக்கல் விக்ரம்க்கு எங்கிருந்து மூளை, ஞானம் எல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. "அக்கா, அக்கா என் மேல தான் தப்புக்கா. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க பண்ண கேம் உங்க கேம் பயங்கரமான கேம்க்கா. சூப்பரா ஆடுனீங்க. எனக்கு என்னன்னா என் வீட்ல என் பொண்டாட்டி என்ன அசிங்கமா திட்டுவான். எங்க அப்பா என்ன அசிங்கமா திட்டுவாரு. அதுதான். அது பத்தாத குறைக்கு இந்த விக்கல்ன்ற ஒரு பேர வாங்கியிருக்கேன். இவனுங்க ஒரு 5 பேருக்கு ஏற்கனவே வீடியோ போட்டு ட்ரோல் பண்ணிருக்கானுங்க என்ன. பத்தாத குறைக்கு இவனுங்க என்னென்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. வச்சு செய்வானுங்க. அந்த ஒரு பயம் தான் வந்துருச்சு தவிர, மத்தபடி எதுவும் இல்லன்ற மாரி விக்கல் விக்ரம் சமாளிச்சுட்டாப்புல. அண்ணே நீ உண்மையிலேயே அழுதன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுண்ணே. விடுண்ணே. அத நீ இப்படி பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி நீயே அத பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறண்ணே. நீ பேசி பேசி. அதனால இத இப்படியே விட்டா சரியா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்ல தோணுச்சு. பட் முடியல. திருப்பி சேது வந்தாப்புல, "என்னப்பா பிராங்க்லாம் எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு. பிராங்கா? ஐயோ! டாஸ்க் எப்படி இருந்துச்சு? டாஸ்க்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு சார். அதாவது இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. பிரஜினும் சப்போர்ட் பண்ணாரு. உள்ள இருக்கிறவங்க தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து திவாகர் முதல்லயே வேலைய விட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நான் திவாகர்ட்ட எவ்வளவு பார்த்தேன். தலைவன் வந்து அவர் பேச்சுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாப்புல. அண்ட் அது மட்டும் இல்ல, வியானாவும் சரி வேலைய விட்டு போ முடியல. கடைசியில விக்கல் விக்ரம் வேலைய விட்டு போற நிலைமைக்கு ஆயிருச்சு. மல்டி லெவலுக்கு போயிருச்சு. அதான் எச்ச துப்பி காரி துப்புனா தான் வந்து இவங்க இந்த கேம ஒழுங்கா ஆடுவான்ற மாரி நான் அத பண்ணேன். கொஞ்சம் ஓவரா போயிருச்சு. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி அந்த கேம முடிச்சாப்புல. சேதன் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி முடிச்சு விட்டாப்புல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துற மாரி போயிட்டு வந்துட்டாப்புல. ஓகே. இப்ப சொல்லுங்க. இந்த வீட்ல 30 நாளுக்கு மேல ஆயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்ல சும்மா இருக்கிறது யாரு அப்படின்ற மாரி ஒரு கேள்வி வச்சாப்புல. ஐயா இத நீங்க ஒரு கேள்வியா வச்சு இது 1 ஹவர் எபிசோட எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நீங்க என்னலாம் பிளான் பண்றீங்கன்னு தெரியுது. அது என்ன உள்ள இருக்க 18 பேர்ட்ட கேட்கிறீங்க. வெளியில இருக்க 18,00,000 பேர்ட்ட கேட்டா கூட நாங்க சொல்ற ஒரே பதில் அந்த அரோரா பொண்ணு தான். அந்த அரோரா பொண்ணு தான் வீட்ல சும்மா இருக்கு. இத வேற இந்த 18 பேர்ட்ட கேட்டு அது ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்றீங்களா அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுச்சு. சரி வழக்கம் போல எல்லார்ட்டயும் ஒரு ஒரு கேள்வி கேட்டாப்புல. யார் வெளிய போற யார் இந்த வீட்ல இருக்க தகுதி இல்லாத அப்படின்ற மாரி எல்லாரும் அரோரா பேர சொன்னாங்க. மொத்தம் திவாகர் மட்டும் தனியா ஒரு பேர சொன்னாப்புல. அதாவது வினோத் வந்து வாட்டர் மெலன சொல்லும்போது நான் வந்து என்ன யார் யார் சொல்றாங்க. என்ன வந்து வாட்டர் மெலன சொன்னது வினோத்தும் கனியக்காவும். அதான் நான் அவங்களே திருப்பி சொல்றேன் அப்படிங்கிற மாரி வினோத்தையும் கனியக்காவும் திருப்பி சொன்னான். அதாவது வினோத் வந்து இந்த வீட்ல தகுதியே இல்லாதவரு. அவர் அந்த மாரி பண்றாரு
பண்றாப்ல, இந்த மாரி பண்றாப்ல, கனியக்கா கிச்சன்லயே அடைக்கலமாயிடுறாப்ல. திவாகர் நான் கடைசி வரைக்கும் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்க திவாகர். தயவுசெய்து உட்காருங்க. உங்கள்ட்ட கேட்க விரும்பவே இல்ல. தயவுசெய்து பேசாதீங்க. கம்முனு இருங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆக மொத்தம் எல்லாரும் அரோராவ சொல்ல, என்ன அரோரா என்ன நெனைக்கிறீங்க? தயவுசெய்து உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்ல, காசுக்காக தான் இருந்தீங்கன்னா, நாங்களே கதவ தொறந்து விடுறோம். வெளிய போங்க. அதாவது பிக் பாஸே இன்டைரக்ட்டா சொல்றாரு. ஒருவேள அரோரா இந்த வீட்ட விட்டு வெளிய போயிருச்சுன்னா, நம்ம பிரவீன எவிக்ஷன் பண்ண வேணாம். அரோரா வெளிய போல, நம்ம கதவ தொறந்து அது வெளிய போலன்னா, பிரவீன தான் எவிக்ஷன் பண்ணி ஆவணுன்ற மாரி பிக் பாஸ் முன்கூட்டியே பிளான் போட்டாங்க போல. அது பச்சையா தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்க 18 பேருக்கு தெரியல. நம்ம பார்க்குற நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் அரோராவுக்கு வந்து கேள்வி கேட்டாங்க. இல்ல சார் நான் வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்ல, சேதன் ஒரு பிரேக்ல போயிட்டு வெளிய வந்துட்டாப்ல. ஓகே உள்ள போய் அந்த கார்ட தூக்கிட்டு வந்துட்டாப்ல. அரோரா அந்த கேப்ல ஒண்ணு சொல்ட்டாரு. அதாவது நான் உண்மையிலேயே என்னோட டாக், என்னோட ஃபேமிலி உண்மையிலேயே வந்து என்னோட டாக் வெளியில இருக்கிற எல்லாத்தையும் மிஸ் பண்றேன். இங்க இருக்கிறவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறாங்க. பட் அவங்கள நான் எப்படி வந்து டார்கெட் பண்றது, சண்டை போட சொல்றது அப்படின்ற மாரி சொல்ல, அத உள்ள இருந்து சேதன காது குடுத்து கேட்க, திருப்பி சேதன உள்ள வந்துட்டு உங்கள யாரும் ஸ்வீட்டா இருக்க சொல்லல. தேவையான விஷயத்துல வாய்ஸ் குடுங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பாயிண்ட் பேசுறீங்க. பட் இந்த விஷயத்துல ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கான வாய்ப்பு இதெல்லாம் பல பேருக்கு கிடைக்காம சுத்தின்னு இருக்காங்க. அத நீங்க பயன்படுத்திக்கோங்க அரோரா அப்படின்ற மாரி சொல்ல, இல்ல இல்ல சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் மாரி கடைசில அரோராவே அழ வச்சுட்டாங்க. பவிப்பிள்ளைய ஏன்டா அழ வைக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் கண்ணு கலங்குது அப்படின்ற மாரி சொல்லுச்சு. இவ்வளவு நாள் இல்லாத அரோராக்கு இதுக்கப்புறம் பயங்கரமா சப்போர்ட் வரும்னு நெனைக்கிறேன். அவங்க நல்ல மனசுக்கு இவங்க நல்லா இருப்பாங்க சார் அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுச்சு. அதுக்குன்னு பிக் பாஸ் கேம்ல இவ்ளோ நல்ல பிள்ளைய வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாரி பிக் பாஸ் தலையில அடிச்சுப்பாப்புல. ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு போக, திடீர்னு பாக்கெட்ல இருந்து பர்ஸ் தான் எடுக்குறான்னு பார்த்தா கார எடுத்துட்டாப்புல. என்ன எது சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுன்னு ஒண்ணு பண்றீங்க. டப்புன்னு எடுத்து கார நீட்டா பிரவீன், ஐயா நீங்க ஆக மொத்தம் இத பண்றதுக்கு முன்னாடி ஒரு லீடு குடுப்பீங்க. இந்த வாரம் 2 நாமினேஷன் அப்படின்ற மாரிலாம் சொல்லாம, என்ன பண்றது நம்மள ஏதாவது சொன்னா நம்மள கேள்வி கேட்டுருப்பாங்கன்ற காரணத்துக்காக பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிற மாரி கார்ட எடுத்து பிரவீன் சொல்லிட்டு, பிரவீன் வெளிய வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. தெரிஞ்சு போச்சு சேதனனுக்கு. நம்ம நின்னு இதுக்கு வழக்கத்த ஒண்ணு குடுத்துட்டு இருந்தோம்னா, நம்மள வந்து டார்கெட் பண்ணுவான். போன சீசன்ல இப்படிதான் கமல் சார டார்கெட் சார் எப்படி சார் நீங்க அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லி, கமல் சார டார்கெட் பண்ண மாரி இந்த வாட்டி டார்கெட் பண்ணி விடுற மாரி சேதனனுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் கார்ட காமிச்சுட்டு கிளம்பிட்டாப்புல. ஒரு செகண்ட் எல்லாரும் மௌன அமைதியா ஆயிட்டோங்க. என்னங்க நடக்குது இங்க? ஒவ்வொரு சீசன்லயும் இதான் நடந்துட்டு இருக்கு. தர்ஷன பார்த்துட்டோம், கவின பார்த்துட்டோம், யார் யாரையோ பார்த்துட்டோம். ஒவ்வொரு சீசன்லயும் இந்த அன்ஃபேர் எவிக்ஷன்றது நடந்துட்டு தான் இருக்கு. அவரு இன்னும் இப்பதான் பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்காப்புல பிரவீன். அவர கூப்பிட்டு எலிமினேட் பண்ணி ஏன் உங்களுக்கு லிஸ்ட்லயே இல்லையாங்க? கெமி இருக்காங்க, ரம்யா ஜோ இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பிரவீன் எவிக்ஷன் பண்றீங்கன்ற மாரி நமக்கெல்லாம் கேள்வி கேட்க வந்துருச்சு. இந்த மாரிலாம் நம்ம பேசுவோம். பிரவீன் நான் அன்ஃபேர் எவிக்ஷன் பேசுவோம். பிக் பாஸ் டிஆர்பி இன்னும் கொஞ்சம் ஏறும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் பிளான் பண்ண ஒரு விஷயம் தான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு அப்பாவி கண்டஸ்டன்டோட வாழ்க்கையில தான் விளையாடுவீங்களான்னு நமக்கு சொல்ல தோணுச்சு. பட் இருந்தாலும் பிரவீனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்குள்ள நெறைய திறமைகள் இருந்துச்சு. மோனோ ஆக்டிங்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கான நேரம் கிடைக்கல. அதுக்குள்ள என்ன அனுப்பிச்சு விட்டீங்க. என் வாழ்க்கையில நெறைய இடத்துல ரிஜெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட எமோஷனல் பக்கம் சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அரோரா பண்ண வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் பிரவீன பண்ண விட்டீங்களா அப்படின்ற மாரி சொல்ல தோணுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பிரவீன் வீட்ட விட்டு வெளிய போகும்னு சொன்னதுக்கப்புறம். ஏன்னா ஒவ்வொரு சீசன் நடக்கிற இந்த அன்ஃபேர் எவிக்ஷன் பார்க்கும்போது ஏன் இதெல்லாம் பண்றாங்க? எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்றத தாண்டி இது டிஆர்பிக்காக பண்றாங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பிரவீன் உண்மையிலே வீட்ட விட்டு வெளிய போகும்போது ரொம்ப மிஸ் பண்றோம். உண்மையிலே ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். உள்ள இருந்துச்சாலும் பயங்கரமா கேம் ஆடியிருப்பாரு. ஒரு ஃபைனல் டாப் 5, டாப் 6ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ட வெளிய அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாரி தான் சொல்ல தோணுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல போய் உள்ள இன்னும் அன்ரிசர்வ்டான கண்டஸ்டன்ட்லாம் நெறைய பேர் இருக்காங்க. பட் அதுக்கு நீங்க பிரவீன அனுப்புறீங்கன்றபோது தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத பத்தி நம்ம பேசுனா இன்னும் டீட்டெயிலா பேசலாம். பட் முடியல. எண்ட் ஆஃப் தி டே பிரவீன் வீட்ட விட்டு வெளிய போணுன்ற ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல பிரவீன வீட்ட விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கு வெளிய வந்து உங்களுக்கு ப்ரோமோ ஒண்ணு எடிட் பண்றோம் அப்படின்னு மாரி ஏவியே வந்து அவசர அவசரமா எடிட் பண்ணிருக்காங்க போல. ஏன்னா கடைசியா இருக்கிற ஷார்ட்ஸ், கட்ஸ் எல்லாம் தூக்கி வந்து எடிட் பண்ணி போட்டாங்க. ஆரம்பத்திலேயே அவர் நெறைய பண்ணாப்ல. ஆக மொத்தம் இத பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுச்சுன்னா, உடனே முடிவு பண்ண எவிக்ஷனு அரோரா வீட்ட விட்டு வெளிய போவாங்களான்னு பார்த்தோம். இல்ல போல. அதனால பிரவீனுக்கு ஒரு கட்ட பண்ணுங்கன்னு கட் பண்ணி விட்டு, ஏவிய ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஏவி பண்ணி விட்டு தள்ளி அனுப்பிச்சு விட்டாங்க. உண்மையிலே பிரவீனோட கெஸ்டியரா இருக்கட்டும் சரி, அவரு வெளிய போம்போது அவர் எல்லாருக்கும் தேங்க் யூ நோட் சொன்னதா இருந்தும் ரொம்ப அழகா இருந்துச்சு. பிரவீன் யூ ஆர் உண்மையிலே டிசர்வ் ஆன கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாரி பிகைன் டாக்கி சார்பா நாங்க சொல்ல தோணுறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். வரப்போற நாட்கள் எப்படி இருக்க போகுது. இந்த மாரி அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட் நெறைய நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே ஹார்ட் பேஷண்டா இருக்கிற நாங்க ரொம்ப பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லா அளவுக்கும் மாறிருவோம். தயவுசெய்து இந்த மாரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. திவாகர், ரம்யா ஜோ இவங்கலாம் உள்ள வச்சுட்டு ஏன் பிரவீன வெளிய அனுப்புறீங்கன்ற ஒரே கேள்வி தான் எங்களுக்கெல்லாம் கேட்க தோணுச்சு. ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம். வரும் வரும் காலங்கள்ல எந்த மாரி எபிசோட்ஸ் இருக்க போகுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.